மழை மெதுவாக நின்றது. நீரின் மேல் விழுந்த துளிகள் சின்ன அலைகளாக பரவின. அந்த அமைதியான ஏரியின் நடுவில் ஒரு சிறிய படகு வீடு மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது. அது ஒரு வீடு மட்டுமில்ல, ஒரு தாலாட்டு போல அமைதியை தரும் இடம். எல்லோ. ஆனா அந்த நாள் சிறுவனின் மனசில் ஒரு சின்ன சோகமேகம். வெளியில் போய் நண்பர்களுடன் விளையாட முடியவில்லை. அவர்களின் சிரிப்பும் ஓட்டமும் இன்று இல்லாமல் போயிருந்தது. அவன் ஜன்னல் அருகில் அமர்ந்து நீரின் அலைகளை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தான். படகு வீடு மெதுவாக ஆடும்போது அந்த ஆட்டம் அவன் மனசையும் மெதுவாக ஆற்றியது. அதே நேரத்தில் சமையலறையில் ஒரு வெப்பமான உலகம். அம்மா சமைத்துக் கொண்டிருந்தாள். சூடான நீராவி மேலே எழுந்தது. அதன் நறுமணம் படகு வீடு முழுவதும் பரவியது. மழையின் குளிரும் வீட்டின் வெப்பமும் நீரின் ஆட்டமும் அனைத்தும் சேர்ந்து ஒரு அமைதியான இசை போல இருந்தது. அந்த நேரம் சூரியன் மெதுவாக வெளிவந்தான். அவன் ஒளி நீரில் விழுந்ததும் அலைகள் பொன்னாக மின்னின. படகு வீடு அந்த ஒளியில் ஒரு கனவு போல தெரிந்தது. அவன் மனசிலிருந்த சோகங்கள் மெல்ல மெல்ல கரைந்துவிட்டது. அவன் புரிந்து கொண்டான், சில நேரம் தனிமையும் நம்மை நம்மோடு பேச வைக்கும் ஒரு நேரம்தான். அவன் மெதுவாக சிரித்தான். வெளியை பார்த்தபடி சொல்லினான், இந்த படகு வீடு போல என் மனசும் மெதுவாக ஆடிக்கொண்டே அமைதியை கண்டுபிடிச்சுக்குது. எல்லோ.